நமக்குள்ளே விசுவாசத்தை துவக்கின தெய்வம் யார்? தெய்வம் யார் அப்படின்னா இதெல்லாம் தெய்வம். வேதத்தில் இப்படி எல்லாம் இருக்கு, இந்த பெயர்னு சொல்லலாம். உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவைக்கினவர்னா ஸ்பெசிபிக்கான ஒருவர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவைக்கினார், அல்லது எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் துவங்குகிறதற்கு காரணமாய் இருந்தவர் ஒருவரே, அல்லது அவருடைய வார்த்தைகளே. அவருடைய வார்த்தைகள் என்று சொன்னாலும் அவர் தான் துவங்கினார் என்று சொல்லி அர்த்தம். அப்ப அவரையே நம்முடைய லைஃப்ல ஒரு இலக்காக வைத்து கொண்டு ஓடுகிறது. லைஃப்ல உங்களுடைய இலக்குனா என்ன தெரியும் இல்லையா? பிள்ளைகளை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நான் இப்படியாக வருவது, இந்த வேலைக்கு போவது, இந்த தேசத்துக்கு போவது, இப்படி வாழ்வது என்று சொல்லி ஒரு கோலை செட் பண்ணி அவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. அதற்கேற்றபடி என்ன பண்ணுவாங்க, படிப்பாங்க, பிரயாசப்படுவாங்க, இல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஃபாஸ்டிங்லாம் கூட இருப்பாங்க. இதுக்கு they set a goal. அதே போல கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் யாராலே ரட்சிக்கப்பட்டார்களோ, யார் தங்களுக்குள்ளே விசுவாசத்தை பாத்தீங்கன்னா ஏற்படுத்தினாரோ, துவங்கினாரோ, அவரை நோக்கி அல்லது அவரை இலக்காக வைத்து ஓடுகிறதற்கு பேர் தான் என்னது, விசுவாசத்திலே நிற்கிறவர்கள் என்ற அர்த்தம். எபிரேயர் 12:1 இப்படி வாசிக்கிறோம், ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடை. எவ்வளவு அழகான ஒரு விளக்கம் அங்கு காணப்படுது பாருங்களேன். விசுவாசத்தை நமக்குள்ளாக துவக்கினவர் இயேசு கிறிஸ்து, விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற, விசுவாசம் முடிந்துடல, அந்த விசுவாசத்துக்கு முடிவாய் இருக்கிற அர்த்தம் என்ன? எப்போ ஒரு காரியம் முடிவடையும்? Do you have any ambition? இருக்கும்ல. அந்த ஆம்பிஷனை நீ அடைந்து விட்டாய் என்றால், உன்னுடைய கோலை அடைந்துட்டுனா என்ன ஆயிடுச்சு, யூ ரீச் இட் இல்லையா? அதுக்கப்புறம் அந்த கோலை குறித்து நீ யோசிக்க வேணாம். யூ கேன் செட் a நியூ கோல், அப்படிதானே? அப்ப நம்முடைய விசுவாசத்தினுடைய கோல் என்ன? பரலோக ராஜ்யத்தை போய் அடைய வேண்டும், நம்முடைய தேவனை சந்திக்க வேண்டும், அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதுதான கோல். அப்ப அந்த கோலை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் சொன்னா அந்த விசுவாசம் அந்த இடத்துல முடிவடைகிறது. அதுதான் அதனுடைய மீனிங். அப்ப நமக்குள் விசுவாசத்தை துவக்கினார். எதற்காக? நம்மை அவரோடு கூட சேர்க்கும்படியாக அவர் பாத்தீங்கன்னா விசுவாசத்தை துவக்கினார். அப்ப வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் விசுவாசத்தை துவக்குகிறவர் மாத்திரமல்ல, முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிறதான அந்த ஓட்டத்திலே பொறுமையாக ஓடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை.